ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று ட்ரம்ப், இன்னொன்று கோல்டு. மதன், ட்ரம்ப்புக்கும் கோல்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. மேட்ரு ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, டைரெக்டாக ஆக்சுவலாக ஒரு விதத்தில் ரிலேட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தங்கத்தோட விலை கண்டமானிக்கு ஏறிட்டு இருக்குது. திடீர்னு கீழே விழுகுது, திடீர்னு மறுபடியும் ஏறுது. பட் எப்படி பார்த்தாலும் உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது. சில்வரும் கண்டமானிக்கு உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது. இதுக்கும் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தான் இப்போ தங்கத்தோட விலையும் சரி, சில்வரோட விலையும் சரி இவ்வளோ ஏறிட்டு இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் பல காரணங்கள் பின்னாடி இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணமா நம்ம தலைவன் ட்ரம்ப்பும் நின்றுட்டு இருக்காரு. ட்ரம்ப் இந்தியா கிட்ட போர் கப்பல்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. போர் கப்பல்கள், மிகப்பெரிய போர் கப்பல்கள், ஓகேவா, ஆர்மடான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவங்க கொண்டு போகாத அளவுக்கு வெனிசுலாக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போனதே இல்லடா, அவ்வளோ பெரிய போர் கப்பல். அந்த போர் கப்பல் மேல மிகப்பெரிய ஃபிளைட்டு, அந்த ஃபிளைட்டு ஃபுல்லாக குண்டு எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரியை மிரட்டிட்டு இருக்காரு. அது எந்த கண்ட்ரி, எதுக்கு இந்த மிரட்டல், எல்லாத்தையும் நான் இப்போ உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி தங்க விலையிலிருந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வரைக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குது, அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுது, நீங்க என்ன பண்ணலாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியா 10 நிமிஷத்துல டெய்லி தெரிஞ்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் ஒரு கண்ட்ரியை மிரட்டிட்டு இருக்காருல, அங்க இருந்து வர ஆரம்பிச்சாதான் ஏன் தங்கம் விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு தெரியும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த தனி ஒருவன் படத்துல சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸுக்கும் தேர்ட் பேஜ் நியூஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? இப்போ முதல் விஷயத்துல இருந்தே நம்ம வர ஆரம்பிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் ஈரான் மேல ரொம்ப நாளா கண்ணா இருக்காரு. ட்ரம்ப் மட்டும் கிடையாது, எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸுமே ஈரான் மேல ஒரு கண்ணா இருப்பாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரியுமே அமெரிக்கா சொல்றதுக்கு சலாம் போட்டு போறப்போ ஈரான் மட்டும் அப்படி போகிறது கிடையாது. ஓகேவா? ஈரானுக்குன்னு சில பிரச்சனைகள் அமெரிக்காவோட இன்னைக்கு நேற்றுக்குல பல வருஷமாவே இருந்துட்டு இருக்குது. அதனால ஈரானோட அரசாங்கத்தை தூக்கி எறியணுங்கிறது ரொம்ப நாளா ஆசை. ஈரான் எப்பவுமே இந்த ஒரு சின்ன நாடு அவங்களுக்கு எதிராக பெரிய நாடு ஏதாவது பிரச்சனை பண்ணுதுனால் அந்த சின்ன நாடு என்ன பண்ணுவாங்கனால் அணு ஆயுதங்களை உருவாக்கி வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியாவை பாருங்க. நார்த் கொரியா ஒரு சின்ன கண்ட்ரி, அமெரிக்கா இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி. ஆனா அமெரிக்காவை எதிர்த்து நார்த் கொரியானால எப்படி இன்னும் நிக்க முடியுதுனால் அவங்க அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா அணு ஆயுதத்துக்கு சின்ன கண்ட்ரி பெரிய கண்ட்ரிலாம் இல்லை, எந்த கண்ட்ரி இருந்தாலும் இன்னொரு கண்ட்ரியை காலி பண்ற அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ அவங்க நிறைய அணு ஆயுதத்தை வச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு அகேன்ஸ்ட், அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஈரானும் அணு ஆயுதங்களை உருவாக்குற வேலையில மும்முரமா இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்படி அவங்க மும்முரமா இருக்கிற நேரத்துல தான் ட்ரம்ப் போன வருஷமே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா நிறைய குண்டு போட்டு ஒரு மலைக்கு கீழே அவங்களே நியூக்ளியர் ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. மலைக்கு உள்ள, ஓகேவா? சோ தட் இப்படிலாம் தகர்க்க முடியாதுன்னு. ஆனா ட்ரம்ப் அது மேல கண்டினியூஸா குண்டை போட்டு மலையவே காலி பண்ணி இனிமே நீங்க உருவாக்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க, இல்லங்க மறுபடியும் உருவாக்கிடுவாங்கன்னு. போய் ஒரு வருஷத்துல இப்ப என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மறுபடியும் அந்த அணு ஆயுதத்தை உருவாக்குற வேலையை பார்த்துட்டாங்கன்னு. நீங்க ஒரு எறும்பு கிட்ட ஒரு சக்கரை இருக்குன்னா அதை தூக்கி தள்ளி வச்சீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த எறும்பு போய்கிட்டே இருக்கும். பேசிக்கா நீங்க அந்த சக்கரை அங்கே ரிமூவ் பண்ண முடியவே முடியாது. எங்க போனீங்கனாலும் அந்த எறும்பு எப்படியாவது தேடி வந்துரும். கரெக்டா? நீங்க பெரிய ஏசி போட்ட ரூம்குள்ள கூட எறும்பு சம்டைம்ஸ் வந்துறத பார்க்க முடியும். அதே மாதிரி ஈரானை இந்த நியூக்ளியர் ஆயுதங்களை உருவாக்குறதுல இருந்து ட்ரம்ப்னால தடுக்கவே முடியல. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டாரு. லோக்கலா எலெக்ஷன் வருது. ட்ரம்ப் இந்த உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இந்த பெரிய தலைங்களா என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிற இன்னொரு கண்ட்ரியை போட்டு அடிப்பாங்க. அப்ப உள்நாட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நேஷனாலிட்டி உள்ளுக்குள்ள வந்துரும். எல்லாரும் கெத்து, நம்ம பிரைம் மினிஸ்டர், நம்ம பிரசிடென்ட்னு சொல்லிட்டு ஒன்று தேடுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு லெவல்ல அமெரிக்கா கெத்துன்னு காமிக்கணும். அதை காமிக்கிறதுனால அமெரிக்காக்குள்ள இருக்கிறவங்க அமெரிக்காவோட ட்ரம்ப்புக்கு மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. இப்போ எலெக்ஷன்ஸ், அவங்களோட மிட் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. சரியா? அந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மேல ரொம்ப நாளாவே அமெரிக்கா கண்ணா இருந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஈரான் ஒரு சின்ன கண்ட்ரி, அமெரிக்காவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட நிறைய விஷயங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. they don't follow US, ஈஸியா மடங்கி போக மாட்டேங்கிறாங்க மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி. அப்போ அவங்க ஆயுதங்களை உருவாக்குறத பார்த்த உடனே ட்ரம்ப் ஆல்ரெடி ட்ரை பண்ணார்ல. இப்போ அவர் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நீ போன தடவை நான் அந்த அடி அடிச்சோம், நீ அணு ஆயுதத்தை உருவாக்குறத நிறுத்தலையா, இந்த முறை நான் ஆர்மடாவை அனுப்புறேன். ஆர்மடாங்கிறது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு ஃபார் a huge fleet of ship. இந்த போர் கப்பல்கள், போர் விமானங்கள், ராணுவ படை, இது எல்லாத்தையுமே நான் மொத்தமா அனுப்புறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து நம்ம கிட்ட, இந்தியா கிட்ட தான் அவங்க போகணும். இப்படிதான் போகணும். சரியா? நம்ம கேரளா சைடு தான் போகணும். சோ இந்த சைடு நம்மளுக்கும் துபாய்க்கும் நடுவுல அவங்க வழி எடுத்து உள்ளுக்குள்ள எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் ஒமான் கிட்ட போய் நிக்கிறாங்க. விச் இஸ் வெரி நியர்.
இந்தியாவிலேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தான், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மள நோக்கி இல்லை, நின்றுட்டு இருக்கிறது இவங்களை பார்த்து. யார்கிட்ட? நம்ம துபாய் கிட்ட, இந்தியா கிட்டலாம் இருந்துட்டு இருந்தாலும் இவங்க பார்த்து நிற்கிறது வந்து ஈரானை பார்த்து. ஸோ இப்போ வேர்ல்டு லெவலில் இது ஈரானுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை. மதன் தங்கத்தை பற்றி எங்க மதன் பேசுறேன்னு தானே கேட்குறீங்க? வரேன். ஸோ இது வந்து ஈரானுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நீ இப்போ என் கூட பேச்சுவார்த்தைக்கு வா, நீ ஆட்சியை கவுத்துரு. ஏன்னா இப்போ ஈரானுக்குள்ள நிறைய பிரச்சனை வேற போயிட்டு இருக்குது. அவங்க நாடு சரியில்லை, அவங்க நாட்டில் இருக்கிற தலைவர்கள் சரியில்லைன்னு ட்ரம்ப் வந்து நான் உனக்கு சுதந்திரத்தை வாங்கி தரேன்னு வந்துட்டாரு. நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோம், நம்ம தலையில எண்ணெய் அதிகமாக இருந்தால் கூட நம்ம தலைக்கு சுதந்திரம் வாங்கி தர அமெரிக்கா வந்து ஈரானுக்கு நான் சுதந்திரத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டாங்க, ஓகேவா? அதுக்காக இவ்வளவு பெரிய படையெல்லாம் வந்திருக்காரு. பேசிக் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அடிப்பணியாத ஒரு ஈரான் பணியை வச்சிடணும்னு அமெரிக்கா நினைக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கவர்மெண்ட்டாக உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க படையை அனுப்பிச்சிட்டாங்க. 2026லயும் மன்னராட்சி மாதிரி இதை வந்து ட்ரம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. வெனிசுலாக்கு படை அனுப்பிச்சாரு. உள்ளுக்குள்ள அவங்க நாட்டோட தலைவனையே தூக்கிட்டு போயிட்டாரு, திருடிட்டு போயிட்டாரு. 100 பேர் இதுக்கு வந்து வெனிசுலால சம்பந்தமே இல்லாம இறந்து போயிட்டாங்க, பொதுமக்கள். இதான் வெனிசுலால நடந்தது. அதே மாதிரி இப்ப ஈரான்லயும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பெரிய படை அனுப்பிச்சிருக்காரு. ஈரான் எங்க இருக்குது? ஏசியால. வெனிசுலா எங்க இருக்குது? சவுத் அமெரிக்கால. அமெரிக்கால இருந்து சவுத் அமெரிக்கா போறது எங்க இருக்குது? அமெரிக்கால இருந்து ஏசியால இந்தியா கிட்ட வந்து துபாய் கிட்ட ரொம்ப கிட்ட அங்க வந்து நிக்கிறது எங்க இருக்குது? பட் ட்ரம்ப் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனல் எல்லாத்தையும் பொசிஷன் பண்ணி வச்சிருக்காரா? இங்க இதே மாதிரி நடக்கிற மாதிரி சைனா வந்து தாய்வானை நான் தூக்கிட போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவே வந்து வெனிசுலாவை சொல்றாங்க, இப்போ வந்து இதை சொல்லியிருக்காங்க, இப்போ ஈரானை சொல்லியிருக்காங்க, அடுத்து கொலம்பியாவை சொல்லியிருக்காங்க. இப்படி பெரிய நாடுகள், ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து கை வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெரிய நாடுகள்லாம் இருக்குல்ல, சைனா, ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, இவங்கெல்லாம் சின்ன சின்ன நாடுகள் மேல வந்து நான் பிடிச்சிருவேன், நான் உருட்டிடுவேன், நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு கரன்சி மேல நம்பிக்கை போகுது. மெயினா யூஎஸ் டாலர் மேல நம்பிக்கை போகிறப்ப இப்ப சைனா வந்து யூஎஸ் டாலர் மேல இருக்கிற நம்பிக்கை போகுது. ஏன்னா அமெரிக்கா வந்து தாய்வானை சப்போர்ட் பண்றாங்க. ரஷ்யாவுக்கு யூஎஸ் டாலர் தரவே மாட்டேன்னு ட்ரம்பே ஓப்பனா சொல்லிட்டாரு. சோ இப்ப டாலர் மேல நம்பிக்கை வந்து சைனா மாதிரி, ரஷ்யா மாதிரி பெரிய எக்கானமிக்கு போக ஆரம்பிக்குது. ஈரானுக்கும் போக போயிடுச்சு. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்ப இன்டர்நேஷனலா அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் மட்டுமே யூஎஸ் டாலரை எல்லா நாடுகளும் முக்கியமான கரன்சியா யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப அமெரிக்காவே இஷ்டத்துக்கு யாரனாலும் சண்டை போடுவாங்க. அன்னைக்கு என்ன யூரோப்பியன் யூனியனோட உரண்டை இழுத்துட்டு இருக்காரு, இப்படி யார் கூட பஞ்சாயத்து பண்ணுவாங்கிறதுனால அமெரிக்கன் டாலர்ஸை வந்து மதிக்காம இன்டர்நேஷனல் பேங்க்ஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மக்களா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், கோல்டு வந்து ஒரு எவர் கிரீனான ஒரு ப்ராடக்ட். இப்போ டாலர்களை நம்ம காசுல வைக்க, டாலரா கையில வச்சிருக்கிறத விட கோல்டா வச்சுப்போம். ஏன்னா டாலர் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. எல்லாருக்கிட்டையும் உரண்டை இழுத்துட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கரன்சிக்கு வேல்யூ, கரெக்டா? சோ அமெரிக்கா மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து டாலர் எடுத்துட்டு போய் கோல்டுல போடுறாங்க. டாலருக்கு பதிலாக கோல்டை சேர்த்து வைக்கிறாங்க, ஓகேவா? டாலர் மேல நம்பிக்கை கம்மியாகுது. ஏன்? ட்ரம்ப் பண்ற பஞ்சாயத்துனால. ட்ரம்ப் சும்மா இஷ்டத்துக்கு அவர் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எல்லாத்தையும் உருட்டிட்டு இருக்காரு, மிரட்டிட்டு இருக்காரு. இதனால டாலர் மேல நம்பிக்கை போய் கோல்டு மேல நம்பிக்கை அதிகமாகுது. கோல்டு வந்து ஒரு சேஃப் கரன்சி. நீங்க இன்னைக்கு உங்க கையில கோல்டு இருக்குல்ல, உங்க அம்மாவோட கையிலயோ இல்ல உங்க கையிலயோ ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஒரு கோல்டு இருக்குல்ல, இந்த கோல்டு இன்னைக்கு வேல்யூ இருக்கா? நீங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கனாலும் ராஜராஜ சோழனோட காலகட்டத்திலும் இந்த தங்கத்துக்கு வேல்யூ. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்டோட காலத்துக்கு போனீங்கன்னா அப்பவுமே இந்த கோல்டுக்கு வேல்யூ. 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி திருவள்ளுவர் காலகட்டத்துக்கு போனீங்கன்னா அப்பவும் இந்த தங்கத்துக்கு வேல்யூ. ஏன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்ட் சிவிலைசேஷன் பிரமிடு கட்டுற காலத்துக்கு போனீங்கன்னா அப்பவும் இந்த தங்கத்துக்கு வேல்யூ. ஆனா அமெரிக்கன் டாலருக்கு இப்போ தான். அமெரிக்கா இல்லைன்னா அமெரிக்கன் டாலர் இல்ல. அதே மாதிரி கரன்சி எல்லாமே வந்து பவர்லெஸ். அது அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான், அந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான், அவங்க ஒழுங்கா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற வரைக்கும் தான். பட் கோல்டு இஸ் எவர் கிரீன், கரெக்டா? ஃபார் எவர் சேஃப் பெட். அதனாலதான் மக்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய டென்ஷன், மாத்தி சண்டை அப்படிலாம் நடக்கிறப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் காசா கையில வச்சுக்காம தங்கமா வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல தங்கத்து பக்கம் போறப்போ, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தங்கத்துக்கிட்ட போறப்போ தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகுது. இதனாலதான் இப்போ தங்கத்தோட விலை வேர்ல்டு லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுது. திடீர்னு அப்ப ஏன் அதன் உழுகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே மேபி இதெல்லாம் சரியாயிடும் நினைக்கிறப்போ உழுகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஓகேவா? அது ரொம்ப ஃபினான்ஷியலா போகணும், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு யோசிக்கிறப்போ அது கொஞ்சம் கம்மியாகுது. பட் லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு இது ஷார்ட் டேர்மாக வந்து லைட்டாக மேலே கீழே போயிட்டு இருந்தாலும் லாங் டேர்மாக இது என்றைக்குமே தங்கத்தோட விலை மேலே ஏறிட்டு இருக்க தான் போகுது. எவ்வளோ ஏறுங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இப்போ ரீசெண்டாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் வேர்ல்டு லெவலில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. புரிஞ்சுல? ஓகே சூப்பர். அதான் அப்போ சில்வர் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ அமெரிக்கா மட்டும் தான் பிரச்சனை பண்ணுவாங்களா? சைனாவும் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல. சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேர்ல்டுல இருக்கக்கூடிய நிறைய ரிசர்வ் வந்து சைனா கிட்ட இருக்குது, சில்வர் ரிசர்வ். ஆனால் சைனா வந்து அவங்களோட சில்வரை மற்ற கண்ட்ரிக்கு கொடுக்கறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னால் இன்னைக்கு நம்மளோட இவிஸ் எல்லாம் இருக்குல்ல, காரு, ஏன் உங்க போனு, நம்ம போனே வந்து ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் தானே.
ஃபோனு, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா டிவைசஸ்லையும், இவி கார், இவி பைக்கு, ஃபோனு, கேட்ஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு வந்து நம்ம நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இது எல்லாத்துக்குமே பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ்க்குலாம் உள்ள சில்வர் வைப்பாங்க. சில்வர் வந்து இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற ஃபோனுக்குள்ளேயே கொஞ்சம் இருக்கும், உங்களோட காருக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம காரு ஃபோன் எல்லாம் ஒர்க் ஆகும். சரியா? இதுக்குனால சில்வருக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. வேர்ல்டு லெவலில் சில்வருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் தான் நிறைய இருக்க போகுது. பெட்ரோல் டீசலே வேணாம். இப்போ பாருங்க, எல்லாரும் நம்ம இது எலக்ட்ரிக் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு வந்து இந்த சோலார் செல்லு இது எல்லாத்துக்குமே வந்து சில்வரோட தேவை அதிகமாக இருக்குது. சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, எவனும் நம்ம கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான். அமெரிக்கா வேற நம்மளை உருட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம கொடுக்குற சில்வரை வச்சு தானே இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இவி எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியுது, சில்வரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கை வச்சுட்டாங்க. இப்போ அவங்க சில்வரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால இருக்கிற சில்வருக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. ஒரு பெரிய கடை, அந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? ஆனால் வெள்ளம் வந்து அந்த கடை மூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்ட இருக்கிற பொட்டி கடை வந்து பால் பாக்கெட்டை 100 ரூபாய்க்கு விற்பாங்கல்ல, இஷ்டத்துக்கு ஏற்றி வச்சுக்கிறது தான். நம்ம ஊரில் கூட ஏதாவது இப்படி விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்ல முடியும். இன்டர்நேஷனலாக கவர்மெண்ட்டே ஏற்றுறப்ப யார் கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க முடியாது. ஸோ இப்போ சைனா வந்து அதை நிறுத்தி வச்சதுனால மீதி இருக்கக்கூடிய சில்வர் அதை நிறுத்தி வச்சிருவோன்னு அவங்க சொல்றது, எவ்வளோ நிறுத்தி வைக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால சில்வர் விலையும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிறப்போ, லாங் டேர்ம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நம்ம வந்து 100% பெட் பண்ணலாம்னு யோசிக்கிறது வந்து கோல்டு தான். அது மட்டும் கன்ஃபார்ம். சில்வர் பெட் பண்ணலாங்கிறத விட இன்வெஸ்ட் பண்றது வந்து கோல்டு, பெட் பண்றது வந்து சில்வர். அது அப்படி வச்சுக்கலாம். என்னானாலும் கோல்டு வந்து கோல்டு இட் இஸ். நீங்க வந்து நம்ம ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா கூட இது தங்கத்தின் 10 ரூபாய்க்கு ஒர்த்தானதுன்னு 10 ரூபாய் நோட்ல போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தங்கம் வந்து பெர்மனன்ட். நான் சொன்ன மாதிரி எந்த காலகட்டம் பண்ணீங்கனாலும் தங்கம் தங்கம் தான். சில்வர் வந்து இன்னைக்கு நீட் இருக்கிறதுனால ஹைப் ஆகுது. நீட் கம்மியாயிடுச்சுன்னா அல்டர்னேட்டா ஒரு மெட்டல் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. தங்கத்துக்கு அல்டர்னேட்டே கிடையாது. தங்கம் தங்கம் தான். சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னா சொல்லல. பட் சில்வர் கேம் வேற, கோல்டு கேம் வேற. பட் கோல்டும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ லைட்டா சில்வர்லயும் அதோட எஃபெக்ட் இருக்கும். பட் கோல்டு இஸ் நாட் சில்வர். அது மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காசு பார்த்தாங்கன்னா they are lucky, let them be happy. நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருங்க. நான் ட்ரை பண்ணி நான் வந்து நேற்றுக்கு என் கையை நான் சுட்டுக்கிட்டேன். அதனால அது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களோட பிஸ்னஸ் கேலிபர் ஒரு லக். இது ஆக்சுவலாக பியூர் லக் தான். சில்வர்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்ட மணிக்கு போயிட்டு இருக்குது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் வாபிளியாக தான் போயிட்டு இருக்குது. நான் அதில் ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கேன், நான் கையவும் சுட்டுக்கிறேன். ஆனால் கோல்டு வந்து அந்த அளவுக்கு வாபிள் ஆகுறது இல்லை, அந்த அளவுக்கு ஜக் ஜக் ஜக்குன்னு போகிறது கிடையாது. மேலே அப்படியே போகும், லைட்டாக இப்படி இப்படி போயிட்டு இருக்கும். சில்வர் வந்து திடீர்னு இப்படி போகுது, திடீர்னு இப்படி வருது, திடீர்னு இப்படி போகுது, கொஞ்சம் கண்ட மணிக்கு இருக்குது. ஸோ தனிப்பட்ட முறையில் நான் என் எம்ஜி ஸ்குவாடுக்கு சொல்லணும்னா, சில்வர் வந்து லூக்கரேட்டிவாக இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோமே, இருக்கிறவெல்லாம் காசு இருக்கிறோம், நம்மளும் கை வைக்கலாம்னு யோசிச்சு வைப்போம். ஆனால் நம்ம கையை கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. லைட்டாக என் கை கடிச்சிருச்சு, அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் ஓவரால் இதுதான் சில்வர் கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். இன்டைரக்டா ட்ரம்ப் இதுக்கு பின்னாடி காரணமாக ஒரு முக்கியமான ரீசனாக இருக்காரு. ஒரு வருஷத்துக்கே ட்ரம்ப் காரணமாக இருக்காருன்னா 3 வருஷத்துக்கும் ட்ரம்ப் காரணமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தம் 4 வருஷம் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆட்சியில் இருப்பாங்க. அண்ட் போற போக்க பார்த்தா ரூல்ஸ் எல்லாம் மாற்றி ட்ரம்ப் இருந்துகிட்டு 3வது முறை நான் எலெக்ஷன்ல நிற்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொன்னாலும் சொல்லுவார். ஸோ கொஞ்சம் ஃபியூச்சர் அன்சர்டனா இருக்கிறதுனால கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இவர் பண்ற பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் கோல்டோட ப்ரைஸ் ரைஸுக்கும் சில்வரோட ப்ரைஸ் ரைஸுக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரம்ப் பண்ணுற பஞ்சாயத்துக்கும் பின்னாடி சுற்றி இருக்கக்கூடிய ரீசன்ஸ். ரொம்ப கொலோக்கியலாக ஈஸியாக ஒரு விஷயத்தை புரியணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? அடுத்து நான் இதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுவே வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்லி தான் நான் கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்தேன். இந்த டாபிக் நான் கோல்டையும் சில்வரையும் ட்ரம்ப்பையும் மிக்ஸ் பண்ணுவேன் நான் யோசிக்கல. பட் 2 டாபிக் இண்டிபெண்ட்டாக இருக்கிறப்போ தேடி போய் பார்க்குறப்போ 2க்கும் ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு, அதனால தான் நான் 2யும் கனெக்ட் பண்ணி பேசினேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து நான் இதை பற்றி பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட இங்கே கமெண்ட் செக்ஷனில் பின்னா இருக்கும். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். லவ் யூ எம்ஜி ஸ்குவாட். see you, take care. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள் மறுபடியும் மொதல் பக்கம் நியூஸுக்கும் 5வது பக்கம் நியூஸுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஓகேவா? பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.